அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் மதீனாஸ் ஒன் ஆஃப். ஈத் எல்லாரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. எல்லாருக்கும் லீவ் இருக்கிறனால ஒரு சூப்பரான டூர் அரேஞ்ச் பண்ணி கிளம்புறோம். அரௌண்ட் ஒரு 6 ஃபேமிலிஸ் இருப்போம். எல்லோரும் சேர்ந்து கிளம்புறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்றதை பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 4 ஸ்பேர் ட்ரெஸ்ஸு, என் ஹஸ்பண்டுக்கு 4 ஸ்பேர் ட்ரெஸ்ஸு, ஒரு செட்டு புர்கா, ஆல்ரெடி வியர் பண்ணிகிட்ருக்க ஒரு புர்கா, அது அப்புறம் டேப்லெட்டு, தைலம், பேண்டேட். கண்டிப்பாக எனக்கு பேண்டேட் தேவை. சும்மா அடி வாங்குவேன். ஸோ அதனால் எனக்கு தேவை. நீங்களும் அந்த மாதிரி அடி வாங்குகிற பர்சனாக இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஹேண்ட் சானிடைசர், இது எல்லாமே கரெக்டாக பக்காவாக ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ டவலும் எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா அங்கேயே ஸ்டே பண்ணி குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒர்க்கை பிரிச்சுக்கிட்டோம். ஸோ க்ராசரி ஒருத்தவங்க வாங்குகிற மாதிரி, யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸு, கப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒருத்தவங்க வாங்குகிற மாதிரி, அப்புறம் அந்த மாதிரி சின்ன பார்பிக்யூக்கு தேவையான திங்ஸ் எல்லோரும் ஒருத்தவங்க வாங்குகிற மாதிரி, இப்போ பசங்க விளையாடுறதுக்கு திங்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பிரித்தாச்சு. ஸோ எப்படி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோன்றதை ஃபர்தராக உங்களுக்கு லாஸ்ட்டாக ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ராசரி ஐட்டம்ஸு, கொஞ்சம் டீ, அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மிளகாத்தூள், அந்த மல்லித்தூள், அதெல்லாம் ஹோம் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறத எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ டேஸ்ட்டும் அதான் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் அதான் நல்லாயிருக்குன்றதுனால ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஃப்ரைங் பேனு, கடாய், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் எடுத்தாச்சு. பிளேட்ஸு, சில்வர் பிளேட்டு, அப்புறமா நார்மல் பிளேட்டு, இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் எடுத்தாச்சு. அப்புறம் பார்பிக்யூ போடுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பக்காவாக எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ ஓவராலாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ போர்ட்டபிள் கேஸும் அதோட அந்த போர்ட்டபிள் அடுப்பு இருக்கு இல்லையா, ஸோ அது கேஸு, இதுவும் எல்லாத்தையுமே பக்காவாக எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக பாடான்னு முடிச்சாச்சுங்க. ஸோ முடிச்சுட்டு தொழுகத்துக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரு பவுச்சில் போட்டு கவர் பண்ணி பக்காவாக ரெடி ஆகி கிளம்பிட்டோம். என்னென்னா புர்ஜுவையும் நூறாவையும் நான் விட்டுட்டு தான் போகிறோம். ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே எங்கள் அங்கிள்கிட்ட சொல்லி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ விட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா அங்கே எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. பட் அதுவும் தாண்டி இவங்களை எப்படி நாங்கள் கேரி பண்ணுறது, எங்கேயாவது போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை ஏதாவது அடிபட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ எமர்ஜென்சி அப்படின்னா எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால நாங்கள் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டோம். அங்கிள்கிட்ட சொல்லி பார்த்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப சேடாக தான் இருந்துச்சு. போகிறோம் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. ஸோ அதில் தாங்க எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி அப்படியே மூவ் பண்ணி போயிட்டோம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். யாருக்கெல்லாம் மோஷன் சிக்னஸ் இருக்கோ அவங்களாம் கேண்டி கேர் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. சாக்லேட் கிடையாது, கேண்டி, மிட்டாய் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ அதை சூ பண்ணிட்டு போகும்போது நமக்கு அந்த மோஷன் சிக்னஸ் கண்ட்ரோல் ஆகும். எனக்கு பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸில் பார்க்குற மாதிரி உட்காராதீங்க, லாங் டிஸ்டன்ஸில் பார்க்குற மாதிரி உட்காருங்க. நல்ல வென்டிலேஷன் ஏர் இருக்கிற இடத்துல உட்காந்திங்கன்னா இந்த மாதிரி மோஷன் சிக்னஸ் என்ன மாதிரி ஆட்கள்லாம் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலாம். திங்ஸை பார்த்தீங்களா, செம்மையாக டம்ப் பண்ணி போயிட்டுருக்கோம். கல்பா அங்கே தாங்க ஃபார்ம் ஹவுஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் ஃபேமிலியாக எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணலான்னு போயிட்டு இருக்கோம். அப்படியே செம்மையாக வியூஸ் என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்கலாம். பார்த்தீங்களா, இப்படி தான் ஃபுல்லாக மலைங்க, சுற்றி மலையாக இருக்கும். இது மியூசிக் ரோடு. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஷாப்புக்கு வந்திருக்கோங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு. இங்கே பாருங்க, ஹாய் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லோரும், பசங்க எல்லோரும். அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட், அந்த அண்ணா எனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ்.
அப்படியே அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க திரும்ப. ஸோ போகும்போது சரியான இருட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் சுற்றி சரியான இருட்டு. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருக்கணும். ஆக்சுவலாக எங்களால் கூகுள் மேப் ஆக்சஸ் பண்ண முடியலைங்க. நம்ம போகணும் அப்படின்னா பக்காவாக ரூட்டெல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் கிளம்பணும். ஏன்னா இங்கே வந்து வார் பிரச்சனை போயிட்டுருக்கனால கொஞ்சம் கூகுள் ஆக்சஸ் கம்மியாக தான் இருக்குது. ரீச் ஆயாச்சு. ஆம்பியன்ஸ்லாம் பக்காவாக சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப வெல்கமிங்காக இருந்துச்சு. காற்றும் நல்லா அடிச்சுது. பட் ஹாட்டாக தான் இருக்குது. இன்னும் வின்டர் சீசனில் வந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு சைடு போட்டு திங்ஸ் எல்லாம் எடுக்கல. ஆளுக்கு ஒரு சைடு போயிட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, ரூம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் போய் ஆர்வமாக செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க பிளேஸு. சூப்பராக இருக்குது. அப்புறமா எல்லாம் பார்த்தாச்சு, முடிஞ்சிச்சு. எல்லா திங்ஸையும் ஒவ்வொன்றா எடுத்து வைக்க அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு பெரிய ஹால். ஒரு 6 ஃபேமிலிஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஹாலு. இங்கே வந்து ஒரு டெக்கரேஷன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு வேற ஒரு பர்பஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங்கோடு இருக்குங்க. ஃப்ரிட்ஜு வச்சுருந்தாங்க, ஓவன் வச்சுருந்தாங்க, அப்புறம் கேஸ் ஸ்டவ் இருந்தது, கேஸ் இருந்துச்சு, அப்புறம் வாஷிங் மிஷின்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்டோர் ரூமு. அப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு காமன் டாய்லெட் இருந்துச்சு. க்ளீனாக தான் இருந்தது. அப்புறமா இது வந்து கிட்ஸோட ரூம் மாதிரி மாறிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஜென்ஸுக்குன்னு அலர்ட் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. கிட்ஸ் எல்லோரும் ஆர்வமாக உட்காந்து உள்ளார உட்காந்துட்டு வெளியில் வராமல் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. So how was the room? Make sure to subscribe to Madina's one. Yes. Thank you. அப்படியே இது வந்து கேர்ள்ஸ்க்கு, அதாவது லேடிஸ்க்கான ரூமு. இங்கே ஒரு ரூமு, இங்கே வந்து அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது. ரூம் எல்லாத்தையும் பார்த்தாச்சா? சூப்பராக இருக்குல்ல? ஸோ பசங்க எல்லோரும் வந்து செம்மையாக விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆளுக்கு ஒரு கேமு, லூடோ, அப்புறம் வந்து மொனோபோலி, அப்புறம் இவங்க கேரமு, இந்த மாதிரிலாம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நாங்கள் லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பிரித்து வச்சிட்ருந்தோம். அப்புறம் க்ராசரி ஐட்டம்ஸ் ஒரு சைடு, அப்புறம் வெசல்ஸ்லாம் ஒரு சைடு. ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, வாஷிங் மிஷின் அது அங்கே தான் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணலை. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துருந்தோங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. நாங்கள் இந்த சைடு அப்படின்னா பசங்க எல்லோரும் சேர்ந்து அந்த சைடு விளாட்றது, இந்த சைடு வந்து ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணுறது, பாட்டுக்கு லைட்டு இதெல்லாம் சூப்பராக செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு சைடு நாங்கள் எல்லோரும் லேடிஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு அப்படியே கதை பேசிட்டு ஜாலியாக பேசிகிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாளைக்கு குக்கிங்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து நான் உங்களுக்கு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக வெளியில் வந்தேன். இப்போ பாருங்களேன், ஒரு பாண்டு, குட்டியான ஒரு பாண்டு தான். அதில் வந்து மீன் போட்டு வளர்த்துட்ருக்காங்க குட்டி குட்டியாக. காலையில் இன்னும் சூப்பராக கிளியராக தெரியும், நான் காட்டுறேன். இங்கே பசங்க விளாட்றதுக்கு, நாங்கள் விளாட்றதுக்கு, பார்பிக்யூ ஸ்டேஷன் இது எல்லாமே இங்கே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ தான் ஒரு மெயின் மேட்டர் இருக்குது, வாங்களேன். இங்கே பார்த்தீங்களா, ஸ்விம்மிங் பூல் நல்ல பெருசாக இருந்தது. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே மொத்தமாக குதித்து விளாடலாம், அவ்வளோ ஜாலியாக இருந்ததுங்க.
இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்மளால் குளிக்க முடியும். செகண்டில் இருக்கிறது 7 ஃபீட் கிட்ட இருக்கும்னு 6 ஃபீட் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க. 6 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு லேடிஸ்க்கு யாருக்குமே கால் எட்டலை. ஸோ நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது எட்டுது. நல்லா டீப்பாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. பசங்க உட்காந்து விளாடுவாங்கன்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் பாருங்களேன், அதில் உட்காந்து விளையாடிட்டுருக்காரு. ஓகே, அப்புறம் மூவ் பண்ணால் இங்கே வந்து எல்லோரும் மியூசிக்கல் சேர், கிட்ஸ் எல்லாருக்கும் மியூசிக்கல் சேர், பொண்ணுங்க பசங்க எல்லாருமே விளாண்டோம். அப்புறமா சாப்பிட வந்துட்டோங்க. குபூஸு, பரோட்டா, கிரேவி, நான்னு, அப்புறம் கிரில் சிக்கன் இதெல்லாம் வாங்கி எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டுட்டோம். அங்கே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே மொஜிட்டோ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு கிளாஸு ப்ளூ கலரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சு. அதையே வாங்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். நான் வந்துட்டு எனக்கு வந்து பேஷன் ஃப்ரூட்டும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ளூ மொஜிட்டோ சூப்பராக அப்படியே குடிச்சிட்டு ஒரு தளபதியோட சாங் கேட்டுட்டு நல்ல ஒரு மூவி பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தா என் ஹஸ்பண்ட் அப்புறம் 2 பசங்க எல்லோரும் ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. நாங்கள் விளையாடுவோம் நாளைக்கு. அப்புறம் அப்படியே வந்து படுத்தாச்சுங்க. செம்ம டயர்டில் வந்து படுத்தாச்சு. மார்னிங் வியூவை பாருங்களேன், வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து ஒரு 7 o'clock போல் எடுத்தேங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த கிளி குருவி சவுண்டு ரொம்ப அழகாக கேட்டுட்டு இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டக் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டக்கு, ஃபிஷ்ஷு, அப்புறமா வந்து லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வாத்து பக்கத்தில் போக போக பயந்து என்னையை பார்த்து பயந்து ஓடுதுங்க அங்கிட்டும் இங்கிட்டும். பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. எப்படி பாருங்களேன், என்னையை பார்த்து பயந்துட்டு போய் கூட்டுக்குள்ளே உட்காந்துருச்சுங்க. அப்புறமா இங்கே வந்து மீன், நம்ம அங்கே பாண்டில் பார்த்தோம்ல, அதை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக வச்சுருக்காங்க. இது அப்புறமா வந்து ஃபுட்டெல்லாம் போட்டாங்க, அதை காட்டுறேன் நான். இந்த பக்கம் வந்து லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தான் இருந்துச்சு, பட் பார்க்க நல்லா அழகாக இருந்தது. அப்புறம் எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்கங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சாச்சு. ஒவ்வொருத்தராக எல்லோரும் போய் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு வந்துட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ பேருக்கு டீ போட எனக்கு வராது. எங்கள் சிஸ்டர்ஸ் தான் எல்லோரும் சேர்ந்து டீ போட்டாங்க.
போட்டு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எனக்கும் டீ எடுத்துகிட்டு பிஸ்கெட்டோடு சேர்ந்து மார்னிங் டீ சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா கிட்ஸ் எல்லோரும் வந்து ஃபுட்டு போட்டுட்ருக்காங்க. இங்கே பெரிய மீன்லாம் வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து கிட்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஃபுட்டு போடுறதுக்கு. நிறைய போட்டால் தானே பசங்க எல்லாரும் ஃபுட்டு அள்ளி போடவும் அது பாருங்கள் எப்படி வந்து சாப்பிடுதுங்கன்னு. அழகாக இருக்குது பார்க்கவே. அப்படி இந்த சைடு வந்தால் எல்லோரும் இறங்கிட்டாங்க. பசங்க பிள்ளைங்க எல்லாருமே இறங்கிட்டாங்க ஸ்விம்மிங் பூலில் விளாடுறதுக்கு. சூப்பராக இருக்குல்ல. எப்படா எங்களுக்கு இறங்குவோம், எப்படா உள்ள வந்து குதிப்போனே இருந்துச்சுங்க. சைடில் அப்படியே ஸ்நாக்ஸ் வந்துகிட்டே இருந்தது. வாட்டர்மெலான் கட் பண்ணி கொடுக்குறது, ஜூஸ் ப்ரிப்பரேஷனு, இந்த மாதிரிலாம் நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு. பசங்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி நல்லா விளாண்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் வரீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஏரியாவாக பார்த்து வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, செம்மையாக என்ஜாய் பண்ண. ஆனால் அதை சமைக்கிற வேலையை மட்டும் இழுத்துக்கக்கூடாது. ஒவ்வொரு பசங்களும் மாற்றி மாற்றி தள்ளி விட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே உள்ளே வந்து இங்கே வந்து நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு இது வந்து கிட்ஸ்க்காக புல்டாக் நூடுல்ஸு, இன்னொன்று வந்து நார்மல் மேகி இருக்கு இல்லையா அது. ஸோ பசங்கள்லாம் புல்டாக் நூடுல்ஸ் கேட்டனால அவங்களோட ஃபேவரெட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. அதே மாதிரி மேகியும் ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்பைஸியாக இருந்துச்சு. அதையெல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னமும் சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.